கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் and welcome to சினிமா செய்திகள். தமிழ் சினிமால தொடர்ந்து ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கதால சினிமா பணிகள் எதுவுமே நடக்கல. அதனால சினிமா பற்றிய செய்திகளை பார்ப்போம். தமிழ் சினிமாவில் இசைத்துறையில் சிறுவயதில் வெற்றி அடைவது என்பது சவாலானது. பண்ணையாரும் பத்மினியும் முதல் படத்திலேயே இசையமைப்பாளராக அறிமுகமாகி வெற்றி அடைந்தவர் ஜஸ்டின் பிரபாகர். தமிழில் வெற்றி அடைந்த ஜஸ்டின் பிரபாகர் அர்ஜுன் ரெட்டி படத்தின் ஹீரோவான விஜய் தேவகோண்டா நடிக்கும் தெலுங்கு படத்திலும் இசையமைப்பாளரா அறிமுகமாகிறாரு. மாரி 2 திரைப்படத்துல ஹீரோவா தனுஷ் நடிக்க வில்லனா டொவினோ தாமஸ் புதிய கெட்டப்ல நடிக்கிறாரு. செக்க செவந்த வானம் படத்துக்கு பிறகு மணிரத்னம் இயக்கும் அலைப்பாயுதே 2 படத்துல சவரக்கத்தி புகழ் ஸ்வாதிஷ்டா நடிக்கிறாங்க. KS ரவிக்குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்துல கருணாகரன் காமெடி கேரக்டர்ல முதல் முறையா சிவகார்த்திகேயனுடன் இணைந்து நடிக்கிறாரு. இந்த படத்துல சூரி, சதீஷ் போன்ற காமெடி நடிகர்களும் நடிக்கிறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் உருவாகும் வித்யுத் ஹீரோவாக நடிக்கும் படத்துல அவருக்கு ஜோடியா நடிக்கிறாங்க ஸ்ருதி ஹாசன். ரஜினி நடித்து முடித்திருக்கும் 2.4 திரைப்படத்தில் ஐஸ்வர்யா ராய் நடித்திருப்பதற்கான அறிவிப்பு இதுவரை வெளிவராமல் இருந்தது. The first 3D shot I saw on a small screen. I was watching it. I don't know how many times I watched. I will appreciate Shankar because it was mesmerizing. I am waiting to see audience reaction. And I assure you, it is not less than any big Hollywood 3D movie. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரித்திருக்கும் 2.0 படத்துல ஐஸ்வர்யா ராய் கனெக்டிங் கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி நடித்து வரும் ஜூங்கா படத்துல வனமகன் கதாநாயகி ஷாயிஷா ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்தாலும் மெடோனாவும் இன்னொரு ஹீரோயினா நடிக்கிறாங்க. மெடோனா விஜய் சேதுபதியுடன் இணைந்து நடிக்கும் 3வது திரைப்படம் இது. சாமி 2 படத்துல நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிட்டு இருக்கிற பாபி சிம்ஹா கம்பர சம்பவம் படத்துல முழு வித்தியாசமான கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்காரு. காலா படத்தின் இந்த வார செய்தியை பார்ப்போம். ரஜினிகாந்த் படத்தின் சண்டை காட்சிகளே அவரின் வெற்றிக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று. காலா படத்தின் 6 சண்டை காட்சிகளை திலீப் சுப்பராயன் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சென்சார்ல 14 கட்டுகளுக்கு பிறகு UA சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே சூர்யா ஹரி இணைவாங்கன்ற பேச்சு இருந்தாலும் சாமி 2 படத்துக்கு பிறகு இயக்குனர் ஹரி சூர்யாவை வைத்து ஒரு படத்தை இயக்க இருக்காரு. சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில இன்றைக்கு பல சுவாரஸ்யமான செய்திகளை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமன்.